இங்கே வள்ளியாக நடிக்கும் அருமை சகோதரி ராதாஸ்ரீ அவர்களுக்கு மாலையும் பொன்னாடையும் அளித்து கூறுகிறார்கள். வெளியில வீங்கிருக்கு. எங்களெல்லாம் கௌரவப்படுத்தும் விதமாக எங்களுக்கெல்லாம் பொன்னாடைகளை அணிவித்து கௌரவப்படுத்திக் கொண்டிருக்கும் அன்புலங்களுக்கு மற்றும் ஊர் கிராமத்தார்களுக்கும் என் சார்பாகவும் நான் சார்ந்திருக்கக்கூடிய கலை குடும்பத்தாரின் சார்பாகவும் நன்றி 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 வணக்கம். கந்தா கடம்பா கதிர்வேலா கார்த்திகையா சண்முகா சரவணா சுழாட்சரா ஆறுமுகா குகா குமரா செந்தில் முருகா செந்தூர் முடிவேலா சுவாமிநாதா படையப்பா என்றெல்லாம் போற்றக்கூடிய அந்த முருக பெருமானை நான் எப்படியெல்லாம் போற்ற வேண்டும் தெரியுமா? சரவண பொய்கையில் நீராளி துணை தந்தருள் என்றேன் முருகனிடம். சரவண பொய்கையில் நீராளி பொய்
என்ற எழிலான சக்தி மாதா, அமைதி வழி கண்டவளே, அழகிய உருவம் கொண்டவளே, அன்னை முத்துமாரி உமையே, எமையாளும் தேவியே, ஏகாந்த நாயகியே, அந்த முத்துமாரி எம்மை வணங்கி பின் நமது பணியை தொடர்வோம். மகமாயி சமயபுரத்தாயே, உன் மகள் எனக்கு எல்லாமும் நீயே, கொள்ளிடத்தின் கரை மேலே உன் கோவில் தரும் குங்குமம் தான் மங்கையர்க்கு காவல், தரும் குங்குமம் தான் மங்கையர்க்கு காவல். மகமாயி சமயபுரத்தாயே, கொள்ளிடத்தில் அருள் தீரும் குங்குமம் தான் மங்கையர்க்கு காவல். சொல்லக்கூடிய இவ்வகை நிலங்களில் குறிஞ்சி நிலத்திற்கு தலைவனுமான எனது தந்தைமான வீரஜனுக்கும் நங்கை முகினுக்கும் வளர்ப்பு மகளாக வளர்ந்து வரக்கூடிய அந்த வள்ளியாகிய நான் 5 வயதிலிருந்து அறியா பருவத்திலிருந்து அந்த முருகப்பெருமானுக்காக எப்படியெல்லாம் காத்துக் கொண்டிருக்கிறேன் தெரியுமா? எப்பொழுது வருவார், எப்பொழுது என் கரங்களை பிடிப்பார், எப்பொழுது எனக்கு மாலையிடுவார் என்று ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு யுகமாக கழித்துக் கொண்டிருக்கும் இந்த வள்ளியாகி என்னை எப்பொழுது ஆட்கள் போகிறாய் முருகா 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 முருகா. நான் பிறந்ததும் அவருக்காக தான், அங்கே வந்திருக்கிறதும் கூட அவருக்காக தான். எந்த குழந்தையாவது பிறக்கும் பொழுது பேசுமா, ஆனால் அந்த வள்ளியாகப்பட்டவள் பிறக்கும் பொழுதே குகா குகா என்று அவருடைய நாமங்களை சொல்லிக்கொண்டே பிறந்தவள். அப்பேற்பட்ட வள்ளியாகிய நான் அவருக்காகவே பிறந்து அவருக்காகவே பிறந்து அவருக்காகவே காத்துக்கிட்டே இருக்கேன். வள்ளிக்கிழங்கு தோண்டி எடுக்கப்பட்ட பள்ளத்தில் கண்டெடுக்கப்பட்டு எனக்கு வள்ளி என்று பெயர் சூட்டி என்னை சீரோடும் சிறப்போடும் எனது தந்தையும் 7
அண்ணன்களும் வளர்த்து வருகிறார்கள். இந்த நிலையில் எங்கள் அப்பாவுக்கு ஒரு சின்ன ஆசை. எங்கள் அப்பாவுக்கு மட்டும் கிடையாது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு இயல்பான ஆசை. என்ன ஆசை அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் வரிசை ஆம்பளை பிள்ளையாவே பிறக்கும். அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், பொம்பளை பிள்ளை இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு. அதே போல் வரிசையாகவே பொம்பளை பிள்ளையாவே பிறக்கும். அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது, என்ன அப்படின்னா ஆம்பளை பிள்ளை பிறந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு. அதே போல் மரஞ்செடி கொடிகளுக்கு ஓரறிவு, புழு பூச்சிகளுக்கு ஈரறிவு, நீரில் வாழக்கூடிய உயிரினங்களுக்கு 3 அறிவு, பறவை இனங்களுக்கு 4 அறிவு, விலங்குகளுக்கு 5 அறிவு, நம்மை போன்ற மனிதர்களுக்கு 6 அறிவு, முனிவர்களுக்கு 7 அறிவு, தெய்வங்களுக்கு யாருக்குமே எட்டாத 8வது அறிவு தெய்வங்களுக்கு. இந்த 6 அறிவு மனிதருக்கு அப்படின்னு சொல்றேன். 6வது அறிவு என்ன அறிவுன்னா பகுத்தறிவு. இந்த பகுத்தறிவை கொண்டு எங்கே போகணும், எங்கே போகக்கூடாது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு வாழ்க்கைக்கு வழிவகுத்து தரக்கூடியது இந்த 6வது அறிவான பகுத்தறிவு. மனிதர்களுக்கே கொடுக்கப்பட்டுள்ள இந்த அறிவு. ஆனால் அந்த 6வது அறிவு மனிதர்களுக்கு எத்தனை மனிதர்களுக்கு வேலை செய்யுது? 4 அறிவு கொண்டது பறவை இனங்கள் சொன்னேன். காகம் இருக்கு பார்த்தீங்களா? காகத்துக்கு சாதம் வச்சா 10 காகத்தை கூட்டிட்டு வந்து ஒன்றாக சேர்ந்து சாப்பிடக்கூடிய தன்மை 4 அறிவு கொண்ட பறவை இனங்களுக்கு உண்டு. அதே போல பாருங்க, ஒரு காகம் இறந்துட்டா 10 காக கூட்டமே அந்த இடத்துல வந்து நிற்கும். அப்பேற்பட்ட 4 அறிவு கொண்ட பறவை இனங்கள் இப்படிதான் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று உலகத்துக்கு எடுத்து சொல்றது. அதே போல பாருங்க, 5 அறிவு கொண்டது விலங்குன்னு சொன்னேன். பன்றி பல குட்டி போடும், பன்றி பல குட்டி போடும், 11 குட்டி போடும் பன்றி. பன்றியோட மார்பகங்கள் 10. அந்த குட்டியோட தன்மை தெரியுமா? ஒரு குட்டி என்றைக்கு போடுதோ முதலாக எந்த காம்புல வாய் வச்சு பால் குடிக்குதோ கடைசி வரைக்கும் தன்மை மாறாமல் ஒரே இடத்துல பால் குடிக்கக்கூடிய தன்மை அந்த பன்றி குட்டிக்கு உண்டு. 10 மார்பகம் போட்டது 11 குட்டி. 10 குட்டியும் 10 மார்பகங்கள்ல பால் குடித்து வளரக்கூடிய தன்மை உண்டு. இந்த ஒரு குட்டி என்ன பண்ணும்? இந்த ஒரு குட்டி என்ன பண்ணுமா? அந்த பன்றி சாப்பிட்டுமா பாருங்க. அப்ப தன் பிள்ளையை யாராவது கொள்ளுவோமா? தன் பிள்ளைய தன் குட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, தன்மை மாறாமல் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று 5 அறிவு கொண்ட விலங்கு இந்த உலகத்திற்கெல்லாம் நம்மளுக்கெல்லாம் எடுத்து சொல்லுது பத்தியா? அதான் பாருங்க, இந்த மனிதருக்கு மட்டும்தான் திருப்திப்படுத்த முடியாத மனது யாருக்கு அப்படின்னா மனிதர்களாக இருக்கக்கூடிய நம்மளுக்கு மட்டும். என்ன கொடுத்தாலும் ஏதாவது போதும்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். என்ன கொடுத்தாலும் வேணும் 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 அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை யாருக்கு உண்டு அப்படின்னா மனிதர்களாக இருக்கக்கூடிய நம்மளுக்கு மட்டும் தான் உண்டு. அதான் பாருங்க, ஒரு மனிதன் குயிலுக்கிட்ட போய் சொன்னானா, குயிலே குயிலே நீ ரொம்ப அழகா இருக்க, உன்னுடைய குரல் அழகா இருக்கு, கேட்க இனிமையா இருக்கு, என்ன நீ கருப்பா மட்டும் இல்லைன்னு வச்சுக்கவே உன்னுடைய மதிப்பே தனின்னு சொன்னானா. அதே போல கடலைக்கிட்ட போய் சொன்னானா, கடலே கடலே நீ அழகா இருக்கு, அலையடிக்கும் பொழுது பார்க்க ரசிக்க ரொம்ப அழகா இருக்கு, என்ன அந்த உப்பு கறிக்கிற தன்மை மட்டும் இல்லைன்னு வச்சுக்கவே உன்னுடைய மதிப்பே தனி அப்படி சொன்னானா. ஒரு ரோஜா கிட்ட போய் சொன்னானா, ரோஜாவே நீ ரொம்ப அழகா இருக்க, சிகப்பு நிறத்துல இருக்க, பார்க்கவே கண்ணுக்கு அப்படியே குளிர்ச்சி அழகா இருக்கு, என்ன இந்த முள்ளு மட்டும் இல்லைன்னு வச்சு உங்ககிட்ட உன்னுடைய மதிப்பே தனி அப்படி சொன்னானா. இது 3ம் சேர்ந்து ஒரு மனிதனுக்கு சொன்னதா, மனிதனே மனிதனே உன்னிடம் இந்த மற்றவர்கள்ட்ட உள்ள குறையை மட்டும் காண்கின்ற குணம் மட்டும் உங்ககிட்ட இல்லைன்னு வச்சுக்க உன்னுடைய மதிப்பே தனி அப்படின்னு இந்த 3ம் சேர்ந்து ஒரு மனிதனுக்கு சொன்னதா. அப்பேற்பட்ட பாருங்க, இந்த உலகத்துல எத்தனை பேருக்கு குழந்தைங்க இல்லாமல் இருக்காது தெரியுமா? ஆனால் ஆம்பளை பிள்ளை பிறந்தா பொம்பளை பிள்ளை, பொம்பளை பிள்ளை பிறந்தா ஆம்பளை பிள்ளை. இந்த மாதிரி மனம் மாறக்கூடிய தன்மை யாருக்கு உண்டு அப்படின்னாக்க மனிதர்கள் நம்மளுக்கு தான் உண்டு. மனம் ஒரு குரங்கு. அப்போ குரங்கு அங்கிட்டு இங்கிட்டு எப்படி தாவுதோ அதே போல மனதாகப்பட்டது அப்படியே மாறிக்கிட்டே இருக்குமா. அங்கிட்டு இங்கிட்டு ஒரு நிலை இல்லாத இந்த மனது, அப்பேற்பட்ட மனது இந்த மனிதர்களுக்கு மட்டுமே உண்டு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எங்கள் அப்பா பாருங்க நாட்டுக்கே மனதாக இருந்தாலும் எனக்கு தகப்பன்ற முறையில் அவருக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை அப்படின்னா, பிறந்தது எல்லாமே வெறும் ஆம்பளை பிள்ளைலாம், 7மே ஆம்பளை பிள்ளைலாம் பிறந்துச்சு அப்படின்னு அவருக்கு ஒரு வருத்தம். ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு. அப்பதான் வேண்டிக்கிட்டாரா முருகன்கிட்ட, முருகா எனக்கு ஒரு பெண் குழந்தை கிடைச்சா இப்படி காட்டில் கொண்டாந்து விட்டு திரை விதைத்து அறுவடை செய்து அந்த முருகனுக்கு அந்த பிள்ளை கையாலே படைக்கிறேன் முருகனை. எங்கள் அப்பா வச்ச நேர்த்திக்கடனை நிபர்த்தி செய்யணும், அதுக்காக வந்திருக்கேன். இருந்தாலும் என்னோட மனசில் என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு எல்லாத்துக்கும் எடுத்து சொல்லணும். எப்பேற்பட்ட ஒன்றுமே கிடையாது, காதல் தான். காதல் இது மனிதர் உணர்ந்து கொள்ள மனிதர் காதல் அல்ல, அதையும் தாண்டி ஒரு தெய்வீகமான காதல். எப்பேற்பட்ட காதல் என்று எடுத்து சொல்லலாமா? ஊரெல்லாம் சாமியாக பார்க்கும் என்னை ஒரு பெண்தான் என்று நீயும் என்னலாமே.
மாப்பிள்ளை எழுவணி வைரவேலவன் அன்பு உள்ளங்கள் எனக்கு 200 ரூபாய் அன்பில் கொடுத்துள்ளார். அருமை மாப்பிள்ளை அவர்களுக்கு என் சார்பாக கலைக்குழு சார்பாக நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களா யாராவது காதலிச்சிருக்கீங்களா? இந்த பாக்கியம் எங்களுக்கு இல்லை. ஏன் இப்போ பார்த்தாலும் சோகமாவே இருக்கீங்க? எது காதலிச்சு ஏதாவது ஆயிடுச்சா? சிரிச்ச முகத்தோட இருங்க. நான் எப்படி சந்தோஷமா இருக்கேன் ஏன் தெரியுமா? காதலிக்கிறேன். நீ காதல் பண்ற சந்தோஷம் நாங்க அந்த இது இல்லாம தானே கொடுத்துட்டு. அப்படியா? பாக்கியமே எங்களுக்கு இல்லை. சரி காதலிக்கிறேன் என்ன பார்த்து சந்தோஷப்படுங்க. தங்கச்சி பரவாயில்லாம் காதலிக்கிறேன் சந்தோஷமா இருக்கு தங்கச்சி நீங்க பார்த்து சந்தோஷப்படுங்க. எப்ப பார்த்தாலும் இப்படியே வச்சிருக்காது முகத்தை. ஆமா எனக்கு அப்படிதான் வருது. உங்களுக்கு தமிழ்ல பிடிக்காத வார்த்தை இந்த காதல் தான். எனக்கு பிடிக்காது. தமிழ்ல பிடிக்காத காதல் கிடையாது. ஆமா உங்க பேரை கேட்டா எல்லாம் தெரிஞ்ச மரகதமணி என்னும் மகிழிலும் மகிழி மாதுளங்கனி நல்ல மலர்ந்த குயிலே மாலைதனில் பாடும் குயிலே இள மாலைதனில்
சாகிற வரைக்கும் இந்த நாடகத்தை பார்க்கணும். அப்பதான் நன்மை, அப்பதான் நான் சொல்றது எல்லாமே நடக்கும். அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான இருந்தாலும் கூட ஒரு நாடகம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா ஒளிபெருக்கி இருக்கணும். ஒளிபெருக்கி அருமையாக இருந்தால் தான் நாடகம் நல்லா இருக்கும். அப்பேற்பட்ட முறையில் ஒரு அற்புதமான ஒரு ஒளிபெருக்கி SMS ஆடியோஸ் ஒட்டங்குள்ள பண்புகளுக்கு நன்றி. அதில் பணிபுரியக்கூடிய அன்பு நண்பர்களுக்கு நன்றி 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 கிடந்த வணக்கம். நல்லா இருக்கிறேன். அதற்கு அடுத்தபடியாக அருமையான பக்க மேலங்கள் அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. செல்வராசனே, நான் நன்றின்னு சொல்றேன், நன்றி சொல்ல மாட்டேங்கிற மறுபடியும் அது SMS பண்ணிட்டு உங்ககிட்ட திரும்பிடலாம் இல்லையா? உங்களை மதிச்சு எப்படி அண்ணே வணக்கம் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? உங்க சுகத்தை எப்படியே வச்சுட்டே இருக்கக்கூடாதுல்ல. சந்தோஷமா இருங்க, நீங்க அப்படியே சிரிங்க. நீங்க சிரிச்சா ஒரு அழகா இருக்கீங்க. வள்ளி அவர்களுக்கு SMS ரேடியோஸ் உரிமையாளர்கள் அன்பளிப்பளித்துள்ளனர். சரி, நீங்க சொன்னீங்களா? இவரோட உட்கார்ந்து நீங்க சொன்னீங்களா? அன்பளிப்படுத்து இவர் வேண்டாம். அன்பளிப்பு அளித்து பெருமை சேர்ந்த SMS ஆடியோஸ் அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றிகிறத வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக அருமையான ரசிகர்கள், முகமார்க்கும் கண்ணாடி ரசிகர்கள், அன்பு ரசிகர்களுக்கு நன்றி நன்றி நன்றிகிறத வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக வீடியோ கவரேஜ் செய்து கொண்டிருக்கும் அன்பு அண்ணா மாயங்குளம் மாதவன் அண்ணா அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றிகிறத வணக்கம். அதுக்காக வந்திருக்கேன் பேசாமல். அதுக்கு அடுத்தபடியாக எங்களெல்லாம் இங்கு வரவழைத்து எங்களுக்கெல்லாம் பெருமைகளை சேர்த்துக் கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் ஆல்ரவுண்டர் மாஸ்டர் லட்சுமணன் அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றிகிறத வணக்கம். என் இறுதி கட்டமாக என் இறுதி கட்ட காதல நான் சொல்றேன். இறுதி கட்டமா? ஹலோ கண்ணியின் கண்ணுமணியே. ஏமா இப்ப ஆட ஆரம்பிச்சோன்னு சிரிக்கிறாப்புல இருக்கு. கண்ணியின் கண்ணுமணியே என் கையில் வந்த பூந்தோட்டம் ஆசாவே